பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல தருணத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். காரணம், இந்த நாட்களிலெல்லாம் 40 நாட்கள், கடந்த வாரத்தில் கூட எல்லோரும் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு கூட்டம் கும்பல் கும்பலாய் நடந்து ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரித்து ஆண்டவர் நடந்த அந்த பவனியை நினைவு கூறும்படி எல்லா சபைகளிலும் நாம் நினைவு கூர்ந்தோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எதற்காக வந்தார், எப்படி வந்தார்? தீர்க்க தரிசன வார்த்தை மத்தேயு 21 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ உன் ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்துக்கு வருகிறார். நம்ம தேடி வந்தவர் குதிரையில் வரல, கழுதை மேலே வந்தார். காரணம் என்ன? தாழ்மையின் ரூபம் எடுத்து, தம்மைத்தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலான தேவன் நமக்கு இன்னும் ஒரு தாழ்மையை கற்றுக் கொடுப்பதற்கு உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலே, கழுதை குட்டியாகிய மரியின் மேலே ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று எழுதப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறும்படி கடந்த வாரத்தில் எல்லாரும் பவனியாய் சென்று ஆண்டவரை மகிமைப்படுத்தினோம். இன்னும் வருகிற நாட்களில் இந்த பாடு மரணங்களை குறித்து நாம் அதிகமாய் தியானிக்க போகிறோம். இந்த நாட்களிலே ஒரு காரியத்தை எனக்கு பேச வேண்டும் என்று ஒரு அம்மையார் கேள்வி வைத்தீங்க. என்னதான் இருந்துட்டாலும் மனிதனுக்கு மட்டும் ஆசை போகவே மாட்டேங்குதுங்க. எதுலையாவது ஆசை நின்றுருக்கான்னு கேட்டால் ஒரு காரியத்தில் இல்லை. ஏன்னா இன்றைக்கி நடந்த காரியங்களை கேட்கும்போது எனக்கு இதை குறித்து கொஞ்சம் சற்று ஜனங்களுக்கு நீங்கள் பேச வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன் என்று சொன்னார். நேற்று இரவு 3 மணிக்கு என்கிட்ட வந்திருந்தாங்க. ஈரோட்டிலேருந்து, திருப்பூர்லேருந்து வந்திருந்தாங்க. வந்திருந்தவர்கள் என்னோடு பேசி கொண்டிருக்கும்போது அவள் சொன்னார்கள், ஐயா அநேக காரியங்களை குறித்து பேசுகிறீங்க, இல்லைன்னு சொல்லலை, மனிதனுக்கு இருக்கிற காரியத்தில் இல்லாமல் இல்லாததை குறித்து தான் ஆசை அநேகம் இருக்குது. இதை குறித்து சில காரியங்களை நீங்கள் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. உண்மைதான், மனிதனுக்கு ஆசைக்கு அளவே கிடையாது. ஆசை எவ்வளவுதான் இருந்தாலும் சரி, மனிதனுக்கு பலவிதமான ஆசைகள், பேராசை, பண ஆசை, இன்னும் சொல்லப்போனால் மண் ஆசை, பெண் ஆசை, தேவையற்ற அநேக ஆசைகள் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இயேசுக்கும் சில ஆசை இருந்துச்சு, அதை குறித்து நான் உங்களோடு சொல்கிறேன். ஏன்னா ஆசை என்பது மனிதனோட பிறக்கும் போதே பிறந்துடுது. ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே பொம்மைக்கு ஆசைப்படுது. கொஞ்ச நாள் வளர்ந்த பிறகு தன்னை போல ஒரு பொம்மைக்கு ஆசைப்படுது. ஆனால் சில நேரங்களில் தவறுதலாய் போய்விடுறதுனால தான் வாழ்க்கை சீர்கெட்டு போய் கிடப்பதற்கு காரணம் ஆசை என்கிற ஒரு ஆட்டிப்படைக்கிற தன்மை என்று கூட சொல்லுவேன். என்னோடு நீங்களும் உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தேடி கையில் திருப்பலாம். பிரசங்கியின் புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்திலே 9வது வசனத்தை எல்லாரும் தேடி கையில் எடுப்பீங்களா? அப்படி எல்லாரும் தேடி கையில் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சதான், எல்லாருக்கும் தெரிஞ்சதான். அல்லேலூயா, வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உன்னை தவிர, உன்னை தவிர வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. இருள் நீக்கும் தெய்வமே,
ஐயா என்னை காக்கும் தெய்வமே, வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. வாழ்வு தந்திரே, மனம் இறங்கினீரே, மறுவாழ்வு தந்திரே, ஐயா மறுவாழ்வு தந்திரே, வேறொரு ஆசை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. ஆசை, நல்ல கவனிங்க. உங்க வேதத்தை எல்லாரும் திருப்பி எடுத்திருப்பீங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும், நல்ல கவனிங்க, அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம், கண் கண்டதே நலம், இதுவும் மாயையும், இதுவும் மாயை, மனதுக்கு சஞ்சலமாய் சஞ்சலப்படுத்துகிறதுமாய் இருக்கிறது. ஆசையானது மனிதனுக்கு அலைந்து தேடுது. தேவையானதை தேடுறது வேற. ஏன்னா இன்னைக்கு திரைகடல் ஓடியும் திரவியம் தேடினார் பட்டினத்தடிகள். அது நியாயம். ஏன்னா அந்த காலத்தில் வாணிபம் செய்து பொருள் ஈட்டினாங்க. நம்ம படிக்கிற சிலப்பதிகாரத்திலிருந்து கூட கோவலன் கண்ணகி தொடங்கி எல்லாம் பட்டினத்தடிகள் வரைக்கும் கூட வாணிபத்தில் தான் பொருள் ஈட்டுவது வழக்கம். திரைகடல் ஓடி திரவியம் தேடுன்னு அன்றைக்கி பழமொழி சொல்லி வச்சாங்க. ஆனால் இன்றைக்கு எதை தேடுறாங்க? ஆசையானது அலைந்து தேடுகிறது. ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அப்புறம் உங்களுக்கு விளங்கும் புரியுறதுக்காக. போன வாரத்தில் தொலைக்காட்சியில் ஒரு செய்தி வந்தது. நான் சொல்லல, தொலைக்காட்சியில் வந்த செய்தி. ஒரு 65 வயது முதியவர், நல்ல கவனிங்க, கொஞ்சம் வயசு இல்லை, எத்தனை வயசு? 65 வயது முதியவர் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தார். ஏறக்குறைய 52 வயதில் கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்க. 3 பிள்ளைகள் இருந்தார்கள். ஆண்டவர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்திருந்தார். ஏன்னா வேதம் சொல்லுது, புத்தியுள்ள மனைவியாகவும் கொடுத்திருந்தார். அதனால தான் 3 குழந்தைகளையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். ஏதோ ஒரு கருத்து வேற்றுமையினாலே the two people who love each other, there should not be room for misunderstanding. ஏன்னா some misunderstanding have crept in, it should be better than to eradicate அப்படிம்பாங்க. வேறு எடுத்துறது அப்படிங்கிற முடிவு இன்றைக்கி அநேகர் நினைக்கிறாங்க. அது கிடையாது. கம்யூனிகேஷன் கேப் வந்துச்சுன்னா ஒருவர் பேச சரி பண்ணலாம். இவங்க 13 வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க, ஒருத்தர் பேசலை. உடனே ஐயாவுக்கு 65 வயசு வரும்போது திடீர்னு ஞான உதயம் வந்துச்சு. என்ன ஞான உதயம்? வயதாகிற காலத்தில் கட்டாயம் ஒரு துணை தேவை. ஆகையினால எப்படியும் பார்க்குறக்கு ஒருத்தர் வேணும். இந்த யோசனையை ஒய்ஃப்டே போய் கேட்டிருக்கலாம், இவர் கேட்கலை. உடனே என்ன பண்ணிட்டார், திடீர்னு பத்திரிக்கைக்கு போய் ஒரு விளம்பரத்தை கொடுத்துட்டார். என்னை வயது முதிர் காலத்தில் திருமணம் செய்து கொண்டு என்னை பார்த்து கொள்ளுகிற ஒரு பெண்ணை எனக்கு மனமுள்ளவர்கள் இதில் தொடர்பு கொள்ளலான்னு ஒரு எண்ணையும் கொடுத்துட்டார். உடனே 10 பெண்கள் தொடர்பு கொண்டாங்க. நல்ல கவனிங்க, 10 பெண்கள் தொடர்பு கொண்டாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, 10 பெண்கள் தொடர்பு கொண்டு இவங்ககிட்ட பேசுனாங்க. அவர் அத்தனையும் ஏதோ ஒரு சாக்கு ஒரு குறையை சொல்லி தட்டார். ஒரு பெண் பெங்களூர்லேருந்து பேசினாள். அவள் பேர் கீர்த்தி என்று சொல்லப்படுகிறது. அவள் பேர் பின்னாடி வந்துச்சுன்னா அவள் பேர் கீதா, ஆனால் கீர்த்திகான்னு சொன்னாங்க. இந்த பெண் அங்கேருந்து அவரோட, நான் உங்களை பார்த்து கொள்ளுகிறேன், நாம் இருவரும் புது வாழ்வை தொடங்கி நல்ல பயணத்தில் போகலான்னு சொல்லி அருமையாக பேசினவள் மட்டுமல்ல, நேரடியாக புறப்பட்டு தமிழகத்துக்கு வந்து விட்டாள்.
தமிழகத்துக்கு வந்தது மட்டுமல்ல, அவரோடு நல்ல நெருங்கி ஆனந்தமாய் பேசினாள், பழகினாள். ஒரு நாளையும் குறித்தார்கள், முகூர்த்த நாளையும் குறித்தாங்க. குறித்து கல்யாணம்னா எல்லாம் வேணுமே. ஏன்னா இன்றைக்கி நடக்கிற கல்யாணத்துக்கு அன்றைக்கி நடக்கிற கல்யாணத்துக்கு நிறையா வித்தியாசம் இருந்துச்சு. நாம் அந்த காலத்துலேருந்து பாடிக்கிட்டு இருக்கிறோம். என்ன பாடுறோம்? அதெல்லாம் பாடுறோம். ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனில் நடந்த கல்யாணம். ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனில் நடந்த கல்யாணம். மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை எலும்புல தான் பொண்ணு, மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை எலும்புல தான் பொண்ணு. டும் 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 ஐயா, டும் 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 ஐயா, டும் 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 மேளமில்ல பி நாதமில்ல, டும் 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 மேளமில்ல பி நாதமில்ல. அலங்கார மேடை இல்ல, ஆட்கள் அங்கே கூட இல்ல. மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை எலும்புல தான் பொண்ணு, மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை எலும்புல தான் பொண்ணு. ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனிலே நடந்த கல்யாணம். ஆதியில் நடந்த கல்யாணம் ஆதாமுக்கு ஏவாளுக்கு மேளம் கிடையாது, கொட்டு கிடையாது, பெரிய புடவை போய் நகை போய் எடுத்தது கிடையாது. ஏன்னா எங்கேயாவது வேதத்தில் இருக்கா ஆதாமுக்கு ஏவாளுக்கும் எந்த ஜவுளி கிடையாது? அப்போ பழைய உருவாகிருக்காது. ஆனால் அன்னைக்கு நடந்த கல்யாணம் வேறு, இன்றைக்கி நடந்த கல்யாணம். நாம் சொல்கிறோம் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. கர்த்தரால் வந்திருந்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரனா பொண்ணு வீட்டுக்கு சீதனம் கொடுத்தான். நீங்கள் சந்தேகம் இருந்தால் ஆதியாகமத்து 24ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். மாப்பிள்ளை வீட்டுக்காரன் தான் பொண்ணுக்கு சீதனம் கொடுத்தானே, பொண்ணு வீட்டுக்காரன் சீதனம் கொடுத்தான்னு அதில் எழுதப்படலை. கழுத மேலே ஏற்றிட்டு வந்தார் யார்? எலியேசர். ரெபேக்காளை கூப்பிட்டு வரும்போது கழுத மேலே தான் ஏறி போனாங்க. ஆண்டவரும் கழுத மேலே தான் ஏறி போனார், பீலையாமும் கழுத மேலே தான் ஏறி போனான். எனக்கு கண்பாருடைய, ஆனால் மொர்தெக்காய்க்கு மட்டும்தான் குதிரை கிடச்சி. போகட்டும். இந்த திருமண காரியத்திற்காக இவர்கள் என்ன பண்ணாங்க? ஒரு நாளை குறித்தார்கள். நாளை குறித்து அதுக்கு புடவை எடுக்கணும். ஏன்னா கல்யாணம் பொண்ணாச்சே, 65 வயசு ஆணுக்கும் ஒரு 32-33 வயசு பெண்ணுக்கும் நடக்க திருமணத்துக்கு புடவை எடுக்க வேண்டாமா? 2 பேரும் போனாங்க புடவை எடுக்க. புடவை எடுக்க போய் நல்ல புடவை எடுத்தாச்சு. இந்த பொண்ணு உடனே பார்த்தா நகை வாங்கணும். ஏன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரன் தானே தாலி வாங்கணும். உடனே கூட்டிகிட்டு போய் நகை கடையில் நல்ல நகையை வாங்கினாங்க. இருவரும் மகிழ்ச்சியோடு கொஞ்சம் உடம்பை ஹெல்த்து செக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க. வந்து உட்கார்ந்தாங்க. இந்த அம்மாவும் 2 மணி நேரம் ஏதோ கணவன் மனைவி போல், நான் சொல்லலைங்க, டிவியில் சொன்னது அத்தனையும் கணவன் மனைவி போல் உட்காந்து பேசுனாங்க. பேசிட்டு கொஞ்ச நேரம் கழித்து இந்த பெண் இருங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு போனவ தான் வரவே இல்லை. ஏகப்பட்ட நகைகளோட தலைமுறை வேட்டான். கடைசியில் இவர் போய் கல்யாணத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க கடைசியில் சிசிடிவி கேமரா வச்சு கண்டுபிடிச்சாங்க. இப்போ அந்த பெண்கிட்ட நகை வாங்கியாச்சு. அவள் கேட்டால் கருத்து சொல்கிறா, வாலிபர்களை தானே ஏமாற்றக்கூடாது, வயோதிகர்களால் என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு பிரச்சனை இல்லை, நான் செஞ்சேன். எனக்கு அன்பார்களை, மனிதனுக்கு ஆசை இருக்க எப்படி எப்படியெல்லாம் செய்ய சொல்லுது. ஆசையானது அலைந்து தேடுகிறது. எங்கோ இருக்கிற ஒரு பெண் விளங்கும் தனக்கு ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் எண்ணப்பட வேண்டிய ஒரு வயது. ஏன்னா 32 வயசுக்கும் எங்கே இருக்குது, 65 வயசு எங்கே இருக்குது? பாதிக்கு பாதி அப்படி வித்தியாசம். பணம்னு உடனே கொஞ்சம் நகை இருக்குது, சொத்து இருக்குன்னு உடனே எதனாலும் செய்து கொள்வதற்கு ஆசை. எனக்கு அன்பார்களே, ஆசையானது அலைந்து தேடுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கும் குழந்தை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இவருக்கும் குழந்தை இருக்குது. கடைசியில் இவங்க செஞ்ச தவறுனால அந்த பிள்ளைகளை என்ன செய்யுது? தெருவில் நிற்குது. ஆசை இருக்கணுங்க, ஆனால் அது அளவு மீறக்கூடாது. ஆசையானது அலைந்து தேடுகிறது. இன்னைக்கு அநேகருக்கு விளங்கலை. ஆசை என்பது மனிதனை ஆட்டி படைக்கிறது. ஒரு பெண்ணை பார்த்த உடனே அப்படியே பின்னாடி போகிறான் பாருங்க. வேதத்தில் பாருங்க, நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து ஒரு பெண்
ஒரு ஆணை ஐயா வசியப்படுத்தின காரியத்தை அவளுக்கு பின்னே போனதை சாலமோன் ஞானி மிக தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே இவர் வேற எங்கேயும் போலங்க, அவர் அலைஞ்சு போய் எங்கேயும் பார்க்கல. நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே உட்கார்ந்து நின்று பலகணி வழியாய் பார்த்தபோது பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே, நல்ல கவனிங்க, மனுஷனுக்கு பட்டம் எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. டாக்டர் என்னதுலயோ டாக்டர் கொடுக்குறான், இங்கே பேதையர்களாகிய வாலிபனுக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபனை கண்டு, ஒரு புத்தியின வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். அவன் மாலை மயங்கும். நல்ல கவனிங்க, வாலிப பிராயம் என்பது வேதம் சொல்லுது, வாலிபனே உன் இளம் வயதிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளில் நட, உன் கண்ணின் காட்சிகளில் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வருவார் என்பதை அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல அதான் தெரியறது இல்லை. வாலிபன் ஏன்னா நம்ம சொல்கிறோம் வாலிப நாட்கள்ங்கிறது நம்ம அழகாக வேதத்தில் பாடுறோம், எல்லாத்துக்கும் பாட்டு வச்சுருக்கோம். என்ன வாலிபன் தன்னது வழி தன்னையே எதான் சுத்தம் பண்ணுமா, வாலிபன் தன்னது வழி தன்னையே எதான் சுத்தம் பண்ணுமா, தேவனை முப்பது வார்த்தையின் வழி ஆண்டு கொள்வதில்லை, தேவனை முப்பது வார்த்தையின் வழி ஆண்டு கொள்வதில்லை, தினமும் ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா உமது அடிமை நானையா, ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகல்வே போக மாட்டேன், உம்மை விட்டு அகல்வே போக மாட்டேன், ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஏன்னா வாலிப பிராயங்கிறது கிடைக்கக்கூடாத பருவம். அதனால தான் எல்லாத்துக்கும் வாலிபரே கல்லியரே பாடு பாடு, உன் வாலிபத்திலும் சிறுத்திகரை பாடு பாடு, முழு உள்ளத்தோடு பாடு பாடு, முழு பலத்தோடு பாடு பாடு, வாலிபரே கல்லியரே பாடு பாடு, உன் வாலிபத்திலும் சிறுத்திகரை பாடு. வாலிபத்தை குறித்து எவ்வளவோ பாடி வச்சிருக்கோம். எந்த வாலிப காலமெல்லாம் எந்த வாழ்க்கையில் துணையானார். வாலிப நாட்களில் எப்படி வேணாலும் மனம் ஆசை இருக்கும், ஆனால் இப்படித்தான் வாழணும்னு தேவன் வைத்திருக்கிறார். இன்னைக்கு அது இல்லாமல் தான் சில நேரங்களில் பிற்காலத்தில் உட்காந்து புலம்புறாங்க, வாழ வேண்டிய காலத்தெல்லாம் விட்டுட்டாரு. எனக்கு அன்பானவர்களே நல்ல கவனிங்க, இவர் கவனிக்கிறாராம், தன் வீட்டில் வேற எங்கேயும் போல, வீட்டு ஜன்னலில் நிற்கிறார், பலகணி வழியாய் பார்க்கிறார். ஒரு பேதையர் கூட ஒரு புத்தியீன வாலிபனை பார்த்து கவனிக்கிறார். அவன் எப்பவா மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்தில், ரெண்டுக்கு நடுப்பட்ட நேரம், அதான் மாலை நேரத்து மயக்கம்பாங்க. ஏன்னா மாலை மஞ்சள் வெயில் மாலை, சில நேரம் அந்த மஞ்சள் வெயில் அந்த பார்க்கும்போது, அந்த மாலையை பார்க்கும்போது அழகாக அந்த சீனரி, அதாவது இயற்கை காட்சிகள் மாலை நேரத்தில் உலாவுகிறது உண்டு, விளையாடுற பழக்கம் உண்டு. மாலை முழுவதும் விளையாட்டுன்னு சொல்லி நமக்கு சின்ன பிள்ளையிலே பாடின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் மாலை வாலிப பிராயத்தில் வரும்போது விளையாட போயிடுது, வேறு விளையாட்டாக போயிடுது. அதுதான் பிரச்சனை. இங்கே பார்க்கிறார், மாலை மணங்கும் அஸ்தமன நேரத்தில், இரவுக்கும் அந்த மாலைக்கு எடுத்த அந்த இருள சமயம். அப்போ என்ன செய்யறான், இந்த வாலிபன் நடந்து போகிறான். வாசிங்க, அவள் இருக்கும் ஒரு பெண் இருக்கு, இவனுக்கு தெரியாது.
இவன் சாதாரண நடந்து போகிறான். அவள் இருக்கும் அந்த சந்துக்கு அடுத்த தெரு வழியா தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போன. இவன் பிளான் பண்ணி போகவே இல்லை, அவளை பார்க்கணும்னு போகல. இவன் பாட்டில் போய்கிட்டு இருக்கான். ஆனால் புத்தியின வாலிபன், அதான் பிரச்சனை. புத்தியினத்தினால தான் அநேக நேரங்களில் நம்ம விழுந்து போய்டுறோம். வெட்டி எப்படி விளக்கில் போய் விட்டில் பூச்சி விளக்க பார்த்தோன்னு விழுந்துருதோ, அதை மாதிரி வாலிப பிராயத்தில் இன்றைக்கி அநேகர் விழுந்து போயிடுறாங்க. எனக்கு அன்பார்களை இவன் போய்கிட்டு இருக்கான். அந்த வீட்டை கடந்து போகும்போது அவனுக்கு ஒரு பெண் எதிர்படுகிறாள். அவ யாருன்னா, ஆடை ஆபரணம். நல்ல கவனிங்க, ஆடை ஆபரணங்கள் மிக 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 ஜாக்கிரதையா இருக்கணும். ஆடை இருக்கணும், ஆனால் பிறரை ஒரு மாதிரி வசீகரிக்கிற மாதிரி ஆடை இருக்கக்கூடாது. அதனால தான் அழகா சொல்கிறாங்களே, எகிப்து தேசத்து மெல்லிய வஸ்திரம். அதே அதிகாரத்தில் நீதிமொழிகள் 7:16 பாருங்க. அதே 7ஆம் அதிகாரம் 16 சமாதான பலிகள் சுமந்திருந்தது. 9ஆம் வசனம் 7:9 அவள் இருக்கும் சந்துக்கடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். அப்பொழுது ஆடை ஆபரணம் தரித்த. அதுக்குன்னு ஒரு ஆபரண ஆடைகள் இருக்குங்கிறது நீங்க உங்களுக்கு சொல்லி தெரியணும் இல்லை. எகிப்து தேசம் 16 மஞ்சத்தை இரத்தின கம்பளங்களாலும் எகிப்து தேசத்து மெல்லிய வஸ்திரங்களாலும். இன்னைக்கு வஸ்திரம் டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடாது. அது கண்ணை என்ன செய்யுது, ஆசைக்கு இழுக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அவுரங்கசீப்பை குறித்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முகலாய பேரரசர்ல கடைசி அரசர். இந்த அவுரங்கசீப் என்ன பண்ணார், அவருடைய மகள் ஒரு நாள் டிரான்ஸ்பரண்டா துணி உடுத்திட்டு வந்துட்டா. இவனுக்கு என்ன செய்யனே புரியலை, எல்லாரும் அவளை தான் பார்க்குறாங்க. அந்த டிரான்ஸ்பரண்ட் உடைய போட்டோன்னே இவன் எப்படா மீட்டிங் முடியும், பார்த்த உடனே பிள்ளை போயிட்டா. உடனே அவனை கூப்பிட்டு அமைச்சரை, இந்த ஆடையை கண்டுபிடிச்சவன் யார், இந்த துணியை எப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக கண்டுபிடிச்சவன் யார். உடனே அவன் போய் கூப்பிட்டு வந்தான். அவன் நினச்சான் ஏதோ ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க, ஏதோ இவருக்கு பாராட்டு தெரிவிக்க போகிறாங்க. இப்படி நெஞ்சவனுடைய 2 கட்டவரில் எடுத்துட்டார். ஏன்னா பெண்களுக்கு இப்படி தான் ஆடை போடணும் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா வஸ்திரங்கிறது மானத்தை மறைப்பதற்கு தானே மற்றவருடைய கண்களை வசீகரிப்பதற்கு கிடையாது. இன்னைக்கு அநேக நேரங்களில் வஸ்திரம் ரொம்ப ஜாக்கிரதை. இங்கே பார்க்குறோம், வேசி ஆடை ஆபரணம் தரித்த. நல்ல கவனிங்க, அதுக்குன்னு ஒரு ஆடை இருக்குது, ஆபரணம் இருக்குது, அதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. நமக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் கேட்பீங்க, எப்படிங்க உங்களுக்கு கண்ணு தெரியாது? நான் பார்த்ததில்ல, வேதத்தை படித்தனால தானே இதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டைல் இருக்குன்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அழகா சொல்கிறாரு, வேசி ஆடை ஆபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ. அவன் மனசில் ஒன்று இருக்கும், வெளியே ஒன்று இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லது மாதிரி தெரியும். வாசிக்க. தந்திர மனமுள்ள ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டு அவள் குவாலிபிகேஷன் என்னன்னா வாயாடி அடங்காதவள், அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை, சில வேளை வீதியில் இருப்பாள், வெளியில் இருப்பாள், வீடு சந்துகள் தோறும் பதிவு இருப்பாள். அவள் அவனை பிடித்து. இவன் போய் ஒண்ணுமே கிட்ட போல ஒரு வார்த்தை பேசல. நல்ல கவனிங்க, ஆசை எப்படி வந்து சேருதுன்னு பாருங்க. அவள் அவனை பிடித்து. எவன்டா வருவான், அலைந்து தேடுகிறது. ஆசையானது அலைந்து தேடுகிறது. அவளுக்குன்னு ஒரு குடும்பம் இருந்திருக்காதா? இருக்கு. பின்னாடி வந்தீங்கன்னா அதில் தெரியும். அந்த அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா அவளுக்குன்னு ஒரு புருஷன் இருக்கான், குடும்பம் இருக்குது, புருஷன் நல்லா வியாபாரம் பண்ணக்கூடியவன். இன்றைக்கி அநேக குடும்பங்களுக்குள்ள இதுதாங்க பிரச்சனை. போதும் என்கிற மனம் கொடுத்ததை திருப்தியோடு வாழ முடியலை. நம்ம நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவான், இக்கரைக்கு அக்கறை பச்சை. நமக்கு அங்கிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது பெருசாக தெரியும், கிட்ட போய் பார்த்தா தான் அதனுடைய காரியம் என்னன்னு தெரியும். இந்த பெண் என்ன செய்ய, அலைந்து திரிந்து தேடி அவனை பிடிச்சி இழுத்து முகம் நாடாமல் முத்தமிட்டாள். இந்த முத்தம் தாங்க நிறைய பேர் இழுத்துருது. ரொம்ப ஜாக்கிரதை. யூதாஸ் காரியத்தை முத்தத்தில் தான் காட்டி கொடுத்தான். கன்னத்தில் வரும் ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போல் தேங்குவதற்கு காரணம் யூதாஸ் காரியத்தை முத்தமிட்டு காட்டி கொடுப்பேன்னு சொன்னதான். அவள் முத்தமிட்டு நாணாமல் உடனே சொல்றா, நெடுநாளாய் உன்னை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தேன், இப்பொழுது கண்டுபிடித்தேன். சமாதான வரிகள் என் மேல் சுமந்திருந்தது, என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, ஆசை ஆசைங்கிறது இருக்கிறது, இல்லாததுக்கு ஆசைப்பட்டால் கூட பரவாயில்ல, இருக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க.
நல்லா இருக்காங்க, ஆனால் ஆசை மனுஷனை ஆட்டி படைக்குதுங்க. இன்னைக்கு மனித வாழ்க்கையில் ஆசை என்பது ஒரு பம்பரத்தில் ஆடுற கயிறு போல. ஆசைங்கிறது சில நேரத்தில் மனிதன் அப்படியே ஆழ தள்ளிடுது. ஆசை அலைந்து தேடுது எங்கே இருந்தாலும் சரி. இன்றைக்கி பாருங்கள், வாலிப பிராயத்தில் எவ்வளோ தூரம் நடப்பான், எவ்வளோ தூரம் போவான், எவ்வளோ தூரம் தேடி வரனாலும் இருக்கா, அப்போ ஒன்றுமே தெரியாது. ஆனால் பின்னாடி கேட்டீங்கன்னா இவ்வளோ தூரமாக அலைஞ்சேன் அப்படிமா. இந்த பெண் கடைசியில் முத்தமிட்ட உடனே பின்னாடி பார்த்தீங்கன்னா அவளை குறித்து அடுத்த செய்தியில் உங்களோடு பேசுகிறேன். அவள் சொல்கிறா, முகம் நாடாமல் முத்தமிட்டு அவனுக்கு சொல்கிறா, நெடுநாள் உனக்கு காத்திருந்தேன், அவளோடு உன்னை தேடினேன், இப்போது கண்டுபிடித்தேன். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன். அன்பு மக்களே, தயவு செய்து ஆசை என்பதை அளவோடு வைத்திருந்தீங்கன்னா ஆசீர்வாதம். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் கூட நஞ்சாகிவிடும். மறந்துடாதீங்க. இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வரணும்னா 4000-5000 ரூபா செலவழிக்கணும், ரெக்கார்டிங்கோடு சேர்த்து. அது மட்டும் இல்லை, எங்கள் சபையும் 2 பார்வையற்றாத மக்கள் சபை. கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். எப்படி? இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. என்கிட்ட கேட்டீங்கன்னா அதற்கான விளக்கத்தையும் சொல்லுவேன். நாங்களும் வந்து பார்க்கலாமா? தாராளமாக வரலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நீங்களும் என்னோடு சேர்ந்து ஒருமனப்பட்ட ஆவியோடு ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாள் காலை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். மருத்துவமனையில் இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதியின் கொடுமையினால் வேதனைப்படுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் இருந்தும் சொந்த பந்தங்கள் இருந்தும் உறவுகள் இருந்தும் கைவிடப்பட்டு கண்ணீர் வடிக்கிற என் அன்பு பெரியோருக்காய் ஜெபிக்கிறேன். இந்த விடுமுறை காலத்தில் உல்லாசமாய் அங்கே எங்கே போய் வரும்போது எந்த ஒரு தீங்கும் காணாமல் பிள்ளைகள் பெரியோரை கர்த்தர் காக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற சுவாமி. இந்த உஷ்ணத்தினாலே எங்கு பார்த்தாலும் மஞ்சள் நோய்களும் எங்கு பார்த்தாலும் அம்மை நோய்களும், இந்த கொடிய நோய்கள் மனிதர்களை தாக்காதபடி உடைய கிருபை, இரக்கம், பாதுகாப்பு பகலில் வேக ஸ்தம்பத்தை கொடுத்து காக்கட்டும். போக்கில வரத்தில் துணையாயிரும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.